அரசாங்க வருமானம் 2023 விட 2024 முதல் காலாண்டில் தெளிவான முன்னேற்றத்தை காட்டுகிறது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பிட்டிய தெரிவித்துள்ளார். இலங்கையில் பொருளாதார வளர்ச்சி தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நிச்சயமாக 2023 ஆண்டின் முதல் காலாண்டுடன் ஒப்பிடுகையில் 2024 ஆண்டின் முதல் காலாண்டில் தெளிவான வளர்ச்சி உள்ளது. பணவீக்கம், டொலர் கையிருப்பு, சம்பள உயர்வு ஆகியவற்றில் சாதகமான வளர்ச்சியை கொண்டுள்ளோம். அரசாங்க வருமானம் 2023 விட 2024 முதல் காலாண்டில் தெளிவான முன்னேற்றத்தை காட்டுகிறது. இதை எண்ணிக்கையில் சொல்வதை விட காலாண்டிற்கு காலாண்டு மாற்றங்களை காணலாம். ஆனால் மக்களுக்கு பிரச்சினைகள் உள்ளன, இதனையும் நாம் மறுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2 வருடங்களில் சுமார் 7 லட்சம் இலங்கையர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொருளாதார நெருக்கடி காரணமாக ஏற்பட்ட வாழ்க்கை செலவு அதிகரிப்பே இதற்கு முக்கிய காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தரவுகளின்படி 2022 ஜனவரி முதல் 2024 மார்ச் மாதம் வரையான காலப்பகுதியில் குறைந்தபட்சம் 6,83,118 இலங்கையர்கள் சட்ட ரீதியில் வெளிநாட்டு வேலைக்காக நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக கூறப்படுகின்றது. கொழும்பில் குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய நபரொருவரை போலீசார் தேடி வருகின்றனர். தெமட்டகொடை பிரதேசத்தைச் சேர்ந்த ஜெராட் புஷ்பராஜா ஒஸ்மன் ஜெராட் என்பவர் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். 1978 ஆண்டு பிறந்த சந்தேக நபர் 5 அடி 6 அங்குலம் உயரமுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அவரின் புகைப்படத்தை வெளியிட்டு மக்களின் உதவி நாடப்பட்டுள்ளது. சந்தேக நபர் தொடர்பான தகவல்கள் வழங்குவோருக்கு 2 மில்லியன் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும். தகவல்கள் தருவோரின் பெயர்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர் தொடர்பான தகவல் தெரிந்தால் 071859173 அல்லது 07185917774 ஆகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கேட்டுள்ளனர். கொழும்பு பகுதியில் உள்ள மேம்பாலத்தில் இருந்து நெடுஞ்சாலையில் விழுந்து இளைஞனொருவன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மாணவனின் மரணம் சந்தேகத்திற்குரியது என போலீசார் தெரிவிக்கின்றனர். மாத்தறை நோக்கி சென்ற காரில் இளைஞன் மோதியதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் படுகாயமடைந்த இளைஞன் ஹோமாகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். பாதுக்க பகுதியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி கற்கும் அத்துருகிரிய பிரதேசத்தைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞனொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். விபத்தில் கார் சேதமடைந்துள்ளதுடன் கார் சாரதியும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீசார் நடத்திய சோதனையில் உயிரிழந்த இளைஞரின் வீட்டில் தற்கொலை செய்து கொள்வதாக எழுதப்பட்டுள்ள கடிதம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலையால் இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 13 பேர் காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் நாட்டின் 18 மாவட்டங்களில் காலநிலை மாற்றத்தால் 12,197 குடும்பங்களைச் சேர்ந்த 45,344 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. இதில் 12 வீடுகள் முழுமையாகவும் 2,797 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன.